எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கிளாஸை வந்து கிளாஸ் 10 ஃபோட்டோசிந்தசிஸ் பயாலஜியில் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அண்ட் தென் சமச்சீர் எல்லா குழந்தைங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் தென் போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கிளாஸஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை டெஸ்ட் எழுதுறதுக்கும் சரி, நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம போகலாம். அண்ட் தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றத வந்து நம்ம லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் 5th இருக்கும், இவிஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? அந்த டேர்ம் ஃபோட்டோ அப்படின்னா என்ன? லைட். சிந்தசிஸ்னா என்ன? உருவாக்குறது. ஸோ ப்ரொடியூசர்ஸ், எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பிளான்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ்னு நம்ம லோயர் கிளாஸ்லேருந்தே பார்த்துருக்கோம். ப்ரொடியூசர்ஸ்னா என்ன? அவங்களுடைய ஃபுட்டை வந்து அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க, மற்றவங்களை யாரும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளான்ட்ஸு, ஒரு சில ஆல்கே, ஒரு சில பாக்டீரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அதாவது இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்லேருந்து சோர்ஸ் எடுப்போம், அனிமல்லேருந்து சோர்ஸ் எடுத்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாமளே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ வி டிபெண்ட் அப்பான் அதர் லிவிங் ஆர்கானிசம். அது மாதிரி பிளான்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்லி சன்லைட், சூரிய வெளிச்சத்தை யூஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற தண்ணியை வச்சு அண்ட் பூமியில் இருக்கிற மினரல்ஸ், அந்த எல்லா மினரல்ஸும் வந்து யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு, மற்ற லிவிங் ஆர்கானிசம் விடுற கார்பன் டை ஆக்சைடு, இதை வச்சு தான் வந்து அவங்க ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? இது ஒரு ப்ராசஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக் லிவிங் ஆர்கானிசம்ஸ், கிரீன் பிளான்ட்ஸ், ஆல்கே, குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியாலேயே பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்கிற பாக்டீரியாவும் இருக்குது. குளோரோஃபில்னா என்ன? இட் இஸ் த பிக்மெண்ட், அதாவது கிரீன் பிக்மெண்ட். இப்போ கிரீன் பிளான்ட்ஸ்ல எதனால கிரீனா இருக்கு, பச்சையா இருக்கு? அதுல வந்து குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்கிறதால பச்சையா இருக்கு. ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே கிரீனா இருக்கா? புரோட்டன்ஸ்லாம் வந்து கிரீனா இருக்கா என்ன? அதுலலாம் வந்து வேற டைப் ஆஃப் குளோரோஃபில் இருக்கும். ஸோ குளோரோஃபில்லே நிறைய டைப்ஸ் இருக்கு, அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால தான் சொன்னேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இது ப்ராசஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் நான் சொல்லட்டுமா? A process by which autotrophic organisms like green plants, algae, and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. ஸோ சன்லைட்லேருந்து எனர்ஜியை யூஸ் பண்ணி, அந்த சக்தியை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபுட்டை வந்து தானாக உருவாக்குவாங்க. சிந்தசைஸ் பண்ணுறதுனா நான் உருவாக்குறது, அதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் நல்லா படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இது ஒரு ப்ராசஸ்ஸு. அதில் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ்னா என்னன்னா செல்ஃபாக தே வில் ப்ரிப்பேர் தேர் ஃபுட்டு. எதெல்லாம் வந்து தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுமோ அது ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் ஆர்கானிசம்? கிரீன் பிளான்ட்ஸ், பச்சையாக இருக்கிற பிளான்ட்ஸ், செடிகள், கொடிகள், மரங்கள். ஆல்கே அப்படின்றது அதுவும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அண்ட் குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியான்றதும் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மாதிரியான லிவிங் ஆர்கானிசம் தான் வந்து தானே வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து அந்த சக்தியை யூஸ் பண்ணி தங்களுடைய உணவை தானே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது. இதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6CO2 plus 12H2O, C6H12O6 plus 6H2O plus 6O2. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அந்த கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் எடுத்துக்கிட்டு இந்த பிளான்ட்ஸும் இந்த ஆல்கேவும் இந்த பாக்டீரியாவும் என்ன பண்ணும்? குளுக்கோஸ் அப்படின்ற ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அப்படி பண்ணும்போது வாட்டர் வெளியே வரும் அண்ட் தென் ஆக்சிஜன் அப்படின்றது வெளியே வரும். அதனால தான் சொல்கிறாங்க we need to plant more trees, more plants. நிறைய பிளான்ட்ஸை வந்து பயிர் செய்யணும், நிறைய பிளான்ட் நடணும், மரம் நடணும், மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து எதுக்காகன்னா ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் பிளான்ட்ஸ்லேருந்து. பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு, நம்ம மற்ற லிவிங் ஆர்கானிசம் விடுற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜனை கொடுக்குது. ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு பிராணவாயு. இட் இஸ் அ லைஃப் சேவிங் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் வந்து லிவிங் ஆர்கானிசம் தோஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஆக்சிஜன். எதெல்லாம் வந்து ஆக்சிஜனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோ
வாழும். அதனால கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு வாட்டரையும் உள்ளே எடுத்துக்கிட்டு அதோடைய ஃபுட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுது பிளான்ட்ஸ், ப்ளஸ் வாட்டரையும் கொடுக்குது, ப்ளஸ் மற்ற உயிர்களுக்கு வந்து கொடுக்குற பிராணவாயுவையும் வந்து உயிர் வாழ்ற பிராணவாயுவையும் வந்து பிளான்ட்ஸ் கொடுக்குது. பிளான்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆல்கேஸும் கொடுக்குது, குளோரோஃபில் பாக்டீரியாவும் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட டெஃபினேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? ஸோ இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது, வேர் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், க்ரீன் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆல்கே ப்ரிப்பேர் பண்ணணும், குளோரோஃபில் வச்சிருக்கிற பாக்டீரியா ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான்ட்ஸாக இருந்தால் லீவ்ஸில் நடக்கும். லீவ்ஸ்குள்ளே வந்து பிளாஸ்டிஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம லிவிங் செல்ஸ், அனிமல் செல்ஸ் படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 8ல். அதை வந்து இப்போ ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் செல்லு, அனிமல் செல் படிச்சிருப்போம். அதில் பிளான்ட் செல்லை ரிகலெக்ட் பண்ணுங்க. பிளான்ட் செல்ல வந்து செல் வால் இருக்கும், அதுக்கப்புறமா செல் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம்லாம் இருக்கும், மற்ற ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, கோல்கே பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், வேக்யூல்ஸ் எல்லாமே இருக்கும். பிளாஸ்டிட்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த பிளாஸ்டிட்ஸ் தான் வந்து 3 டைப்ஸ் இருக்கும் பிளான்ட்ஸில். அது என்னென்ன? குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது தான் கலர் கொடுக்கும். அது கிரீன் கலரை கொடுக்கும். குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது மற்ற கலர் லைக் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு அதெல்லாம் கொடுக்கும் குரோமோபிளாஸ்ட். லூக்கோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுன்னா கலர் கொடுக்காது, ஆனால் அதுக்கு வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி கொடுக்கும். அது கலர்லெஸ்ஸாக இருக்கும் அந்த பிளாஸ்டிக்ஸ். அது ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்மாக இருக்கும். இது மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் வந்து பிளான்ட்ஸில் இருக்கும். அண்ட் தென் குளோரோஃபில் வச்சுக்கிற பாக்டீரியா பற்றி அதுலேயும் இருக்கும், ஆல்கேலையும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆர்கனலுக்குள்ளே தான் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க போகுது. எப்படி மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து அனிமல் செல்ஸில் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், அங்கே எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற அந்த ஆர்கனலுக்குள்ளே நடக்க போகுது. செல்குள்ளே இருக்கிற ஆர்கனலுக்குள்ளே நடக்க போகுது. இப்போ நம்ம அதை பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேயே இன் ஆல் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்னோ, எஸ்பெஷலி இன் கிரீன் லீவ்ஸ், பச்சையாக இருக்கிற லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா கிரீன் பார்ட் இருக்கும். அந்த கிரீன் பார்ட் எதனால்? மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டால தான். இதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிப்பேன், என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஜஸ்ட் காமிக்கிறேன் இங்கே குளோரோபிளாஸ்ட்னா என்ன அப்படின்னு. இது பிளான்ட் செல்லில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்கே அண்ட் பாக்டீரியா எதுலெல்லாம் குளோரோஃபில் இருக்கோ அதுக்குள்ளே குளோரோபிளாஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இங்கே தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க போகுது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் ஒன்று வச்சிருக்கோம், அவுட்டர் மெம்பரேன், அண்ட் தென் இன்னர் லேயர் ஒன்று வச்சிருக்கோம், இன்னர் மெம்பரேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்டர் மெம்பரேன் ஒன்று இருக்கும், த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஓகே, அது இல்லாமல் உள்ளே இருக்கிற இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அது பேர் தான் என்னது? ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மைட்டோகாண்ட்ரியாவில் மேட்ரிக்ஸ்ன்னு படித்தோம், அதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்ட்ரோமாக்குள்ள என்ன இருக்கும்? இதுக்குள்ள தைலகாய்ட்ஸ் அப்படின்றது டிஸ்க் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் கிரானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைலகாய்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பார்த்தீங்களா, பிளேட்ஸ் மாதிரி. இதெல்லாம் சேர்ந்தது தான் கிரானம். அதுக்கப்புறமா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்களா, இது பேர் வந்து ஸ்ட்ரோமா லேமல்லா அப்படி சொல்லுவாங்க. இதுதான் குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். சரியாச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து குளோரோபிளாஸ்ட். இங்கே தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க போகுது. இது நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரீன் கலர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட், இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் அசசரி பிக்மெண்ட்ஸ். பிரைமரி பிக்மெண்ட்ஸ்னா என்னன்னா இதுதான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். சன்லைட்டை வந்து ட்ராப் பண்ணி அதை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். சன்லைட்டில் இருக்கிற எனர்ஜியை கிரகிச்சு அந்த பிக்மெண்ட் என்ன பண்ணோம்னா கெமிக்கல் எனர்ஜியா, வேதியியல் பொருளா கன்வெர்ட் பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அது என்ன, எந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ. ஓகேவா? இதுதான் வந்து ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி பிக்மெண்ட் தான், குளோரோஃபில் ஏ தான் வந்து ரியாக்ஷன் சென்டர். இங்கே தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா இங்கேருந்து ரியாக்ஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த அசசாரி பிக்மெண்ட்ஸ் தான் வந்து கைட் பண்ணும் இந்த பிரைமரி பிக்மெண்ட்டை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் பி அண்ட் கெரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அசசாரி பிக்மெண்ட்ஸ். இது என்ன பண்ணோம்னா as they pass on the absorbed energy to the அவங்க இதுவும் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணும்.
சன்லைட் கிட்ட இருந்து அந்த எனர்ஜியை வந்து குளோரோஃபில் ஏக்கு வந்து பாஸ் பண்ணும். இந்த பியும் இந்த கெரோட்டினாய்ட்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு பொருளும் இதுக்கு ரெண்டு பேரும் என்னன்னா ஹார்வெஸ்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ பிக்மெண்ட் ஏ வந்து குளோரோஃபில் ஏ அது வந்து ரியாக்ஷன் சென்டர், பிக்மெண்ட் பியும் கெரோட்டினாய்ட்ஸும் வந்து ஹார்வெஸ்டிங் சென்டர். ஸோ இது புரிஞ்சுதா? குளோரோஃபில் ஏ வந்து சன்னோட எனர்ஜியை வந்து ட்ராப் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் ரியாக்ஷன் சென்டர். வேற குளோரோஃபில் பியும் கெரோட்டினாய்ட்ஸும் என்ன பண்ணும்னா அசசாரி பிக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிக்மெண்ட்னா என்ன? நிறம் கொடுக்கறது. ஒரு இப்ப பச்சையா இருக்குன்னா அந்த பச்சைக்கு நிறம் கொடுக்கறது, இப்ப எல்லோ கலரா இருக்குன்னா அந்த எல்லோ கலர் கலர்ஸா கொடுக்கறது தான் வந்து பிக்மெண்ட்ஸ். அதுலதான் இந்த பிரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் அசசாரி பிக்மெண்ட்ஸ் வரும். இதுல வந்து இந்த குளோரோஃபில் பியும் கெரோட்டினாய்ட்ஸும் அவங்க அப்சர்வ் பண்ண எனர்ஜியை வந்து குளோரோஃபில் ஏக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து ஹார்வெஸ்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், இதுதான் வந்து போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போட்டோசிந்தசிஸ் வந்து ஒரே ப்ராசஸ் கிடையாது. இதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. பிளான்ட்ஸும் சரி, ஆல்கேவும் சரி, பாக்டீரியாவும் சரி, ரெண்டு ப்ராசஸ் மூலயமா தான் வந்து இந்த போட்டோசிந்தசிஸ் வந்து நடத்த போகுது. எப்படி? ரெண்டு ப்ராசஸ். ஒன்னு வந்து லைட் டிபெண்டன்ட் லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா சன்லைட் இருக்கும்போது நடக்கும். இது வந்து லைட் ரியாக்ஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைட் இண்டிபெண்டன்ட் டார்க் ரியாக்ஷன். ஸோ இது வந்து சன் இல்லாதப்ப நடக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து வேற வேற சைட்ல தான் வந்து குளோரோபிளாஸ்ட்குள்ள நடக்க போகுது. லைட் ரியாக்ஷன் ஒரு இடத்துல நடக்கும், அதை ஃபாலோ பண்ணி டார்க் ரியாக்ஷன் இன்னொரு சைட்ல நடக்கும். அது என்ன? இது சிம்பிள் பார்க்க போறோம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹில் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், ராபின் ஹில், அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த லைட் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த எங்க நடக்கும் குளோரோபிளாஸ்ட்ல அப்படின்னா தைலகாய்டு மெம்பரேன். நான் சொன்னேன் பாத்தீங்களா, குளோரோபிளாஸ்ட்குள்ள வந்து தைலகாய்டு மெம்பரேன் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தைலகாய்டு மெம்பரேன்குள்ளதான் வந்து இது நடக்கும். ஓகேவா? சோ அது அந்த ரவுண்ட் ரவுண்டா டிஸ்க் மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் வந்து இந்த லைட் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப நடக்கும்போது என்ன ஆகும்னா லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன? ஏடிபி. ஏடிபினா என்ன? அடினைன் ட்ரைபாஸ்பேட் அண்ட் நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் ஹைட்ரஜன் டைஹைட்ரஜன். இது ரெண்டு கெமிக்கலும் வந்து லைட் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆன பிறகு அது வந்து ஸ்ட்ரோமா அப்படின்ற இடத்துல இன்னர் சர்ஃபேஸ் தான் வந்து ஸ்ட்ரோமான்னு சொன்ன பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் அப்படின்றது ராபின் ஹில் கண்டுபிடிச்சாரு. இது எப்ப நடக்கும்னா டியூரிங் லைட் சன்லைட் இருக்கும்போது நடக்கும். எங்க நடக்கும்னா தைலகாய்டு மெம்பரேன், இந்த ரவுண்ட் ரவுண்டா டிஸ்க் ஷேப்பா இருந்தது பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் நடக்கும். கிரானால அங்க வந்து லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஏடிபி NADPH மாறும். அதுக்கப்புறமா இதை வந்து ஸ்ட்ரோமாக்கு பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து லைட் ரியாக்ஷன், that is known as the Hill reaction. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். இது வந்து டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பயோசிந்தட்டிக் பேஸ். இங்கதான் வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் ஆகும். பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த சைக்கிள்ல தான். டார்க்னா சன்லைட் இருக்காது. அப்ப இது யார் கண்டுபிடிச்சா? கால்வின் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது எப்ப நடக்கும்னா ஸ்ட்ரோமாக்குள்ள, அதாவது அந்த ஏடிபியும் NADPHும் லைட் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகுது பாத்தியா, அது ஸ்ட்ரோமாக்குள்ள வரும். ஸ்ட்ரோமாக்குள்ள வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்ல என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ள எடுத்துக்கும் பாத்தீங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸா கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் அப்படின்றது கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகும். எப்படி? லைட் ஜெனரேட்டட் ஏடிபி அண்ட் NADPH2 வந்து இந்த ஸ்ட்ரோமாக்குள்ள வந்த பிறகு அப்பதான் கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்ஸா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். இது வந்து டார்க் ரியாக்ஷன். ஸோ டார்க் ரியாக்ஷன் வந்து லைட் இல்லாதப்ப நடக்கும், ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்ல நடக்கும். ஸோ இதை வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணோம். எப்படின்னா லைட் இருக்கும்போது ஏடிபி NADPH2 ப்ரொடியூஸ் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்ஸா மாறும். இதுதான் வந்து டார்க் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ஓவர் வியூ ஆஃப் ரெண்டு ரியாக்ஷனுமே நான் இங்க காமிச்சிருப்பேன். லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். அதாவது லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் தான் ஹில் ரியாக்ஷன். இங்க என்ன நடக்கும்? வாட்டர் வந்து ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் இங்க வந்து ஏடிபியும் NADPHO
ஜெனரேட் ஆகும் லைட் இருக்கும்போது, சன்லைட் இருக்கும்போது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி டார்க் ரியாக்ஷன்ல, தட் இஸ் லைட் இல்லாதப்ப எப்ப என்ன நடக்கும், கேல்வின் சைக்கிள் நடக்கும். இந்த கேல்வின் சைக்கிள் அப்ப என்ன ஆகும்னா, அப்சர்வ் பண்ண கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், கார்போஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ஏடிபியும் NADPH2வும் ஆக்சிடைஸ் ஆயிடுனா அந்த ஹெச்சை வந்து கொடுத்துரும். ஸோ NADPH வந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு NADP மாறும். ஏடிபி வந்து ஒரு பாஸ்பேட்டை கொடுத்துட்டு ADP டைநியூக்ளியோடைடா மாறிடும். ட்ரைநியூக்ளியோடைட் அப்படின்றது டைநியூக்ளியோடைடா மாறிடும். இது வந்து குளோரோபிளாஸ்ட்ல நடக்கிற 2 ரியாக்ஷனுமே குளோரோபிளாஸ்ட்ல தான் நடக்குது. அண்ட் தென் இது வந்து லைட் இருக்கும்போது நடக்கும், சன்லைட் இருக்கும்போது நடக்கும், இது சன்லைட் இல்லாத போது நடக்கும். ஓகே, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பிளான்ட்குள்ள, அந்த ஆல்கைக்குள்ள, அந்த பாக்டீரியாக்குள்ள இருக்கிற என்னென்ன ஃபேக்டர்ஸ், பிக்மெண்ட்ஸ்னா என்ன, பிரைமரி பிக்மெண்ட்ஸ், அசசரி பிக்மெண்ட், இது எப்படி இருக்கு அதை பொறுத்து, நிறைய இருக்கா கம்மியா இருக்கா அதை பொறுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் மாறும். அண்ட் லீஃபோட ஏஜ், லீஃப் வந்து எப்படி இருக்கு, புதுசா இருந்ததுன்னா நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் நடக்கும், நிறைய அப்சார்ப்ஷன் நடக்கும். கொஞ்சம் பழைய லீஃபா இருந்தால் அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும். அண்ட் தென் அக்குமுலேஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நிறைய நடந்ததுன்னா குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும் பிளான்ட்ஸ். அதே மாதிரி ஹார்மோன்ஸும் இருக்கு. இந்த 3 பிளான்ட்ஸ், ஆல்கே, பாக்டீரியாலையும் ஹார்மோன்ஸும் ப்ளே பண்ணும் ரோல். ஹார்மோன்ஸ்னா என்ன, அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ், அது சுரபி, அதுவும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பிளான்ட்ஸ் வளர்றதுக்கு, பிளான்ட்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதோடைய ரூட்ஸ் வளர்றதுக்கு. ஸோ அண்ட் தென் மற்ற இதை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் தேவை. லைக் ஆக்சின்ஸ், ஜிபெர்லின்ஸ், சைட்டோகைனன்ஸ், எத்திலின், இது வந்து பிளான்ட்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸோட செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் ஆனா எப்படி இருக்கும், இதை பொறுத்தும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். அதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா இருக்கும். இப்போ ஃபுட்டு வந்து நிறைய இருக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது இல்லையா. எனக்கு நிறைய ஃபுட் இருக்கு, அப்ப பிளான்ட் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸை கொஞ்சம் தள்ளி போடும். எப்ப நான் அப்போ ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணி எப்போ அதுக்கு பசிக்குதோ அப்போ நம்மள மாதிரி தான் பிளான்ட்ஸும் அந்த ஆல்கேவும் பாக்டீரியாவும். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா சன்லைட் இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், டெம்பரேச்சர் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், அண்ட் மினரல்ஸ் இந்த சாயிலும் தேவை. ஸோ இதை பொறுத்தும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் நடக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேக்டர்ஸ். ஓகே சில்ட்ரன், புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட், ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததை வந்து ஒரு ரீகேப் பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து என்னென்ன அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் டெஃபினிஷன் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எங்கே நடக்கும், அண்ட் தென் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அண்ட் தென் குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் லைட் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், டார்க் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் ரெண்டோட ரியாக்ஷனும் டுகெதர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இது சிம்பிள் ரியாக்ஷன். இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து 1 மணி நேரமோ 1 டேயோ உட்காந்து படிக்கிறத விட இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிராஸ்ப் ஆகும். ஓன் வேர்ட்ஸில் வந்து எழுத ட்ரை பண்ணுங்க. எக்ஸாமில் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மனப்பாடம் பண்ணாதீங்க எந்த கான்செப்டுமே. எல்லா கான்செப்டுமே வந்து எழுதி பாருங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து எழுதி பாருங்க என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும், எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ படிக்கிறது அப்படின்றது சிம்பிளாக படிங்க, ஈஸியாக படிங்க. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு நீங்க சூப்பரா வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியும், பயமே தேவையில்லை. ஸோ நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க, எழுதி பழகுங்க. ஸோ தட் யூ வில் கெட் higher score in your board exam. Thank you children. If you like this video, subscribe, share among your friends. We'll see you in the next class with the questions. Thank you.